أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீது குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றல்லப்பட்டுமாக. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முதல் நாளை முடித்தவர்களாக இரண்டாம் நாளுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்த்து வருகின்ற இரத்த சரித்திரம் ஒரு வரலாற்று பார்வை. காசா முதல் மதீனா வரை என்ற தலைப்பிலே நாம் இதை பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை பற்றி நாம் சொல்லுகின்ற போதே பல்விதமான கருத்து வேறுபாடுகளை முன்வைத்து நம் சகோதரர்கள் எடுத்து வைத்தார்கள். அதில் எடுத்து வைத்த மிக முக்கியமான கருத்துக்கள் எப்படி இருந்ததென்றால், அது என்ன, காசா முதல் மதீனா வரை பின்னோக்கி செல்கின்றீர்களே, பின்னோக்கி பயணிப்பது போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை எதுவாக இருக்கிறது என்றால் காசாவினுடைய இந்த பிரச்சனைக்கு எது எல்லாம் காரணம் என்பதை நான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. இது முழுக்க ஒரு ஆய்வு நிகழ்ச்சி, வரலாற்று நிகழ்ச்சி. வரலாற்று பூர்வமாக உள்ள நிகழ்வுகளை நாம் கண்டறிய வேண்டும். எங்கே தவறுகள் நடந்தன, எங்கே நம்முடைய சித்தாந்தம் திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டது, திட்டமிட்டு நிர்மூலமாக்கப்பட்டது, யாரெல்லாம் அந்த சதிகாரர்கள், அந்த சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தார்கள், எப்படிப்பட்ட கொடுங்கோலர்கள் இருந்தார்கள் என்பதையெல்லாம் காண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை சொல்ல வேண்டுமென்றால், உடைத்து சொல்ல வேண்டுமென்றால், நம் மத்தியில் இருந்த முனாஃபிக்குகள், நம் மத்தியில் இருந்த நயவஞ்சகர்கள் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி செய்தார்கள், அது எங்கிருந்து தொடங்கியது? இதோ காசா பிரச்சனை இன்று வந்து விட்டதா? இல்லை சகோதரர்களே, இது இன்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல, அன்றே தொடங்கிவிட்டது. எப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இது வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்களோ, கிஸ்ராவும் எகிப்தும் பாரசீகமும் வெற்றி கொள்ளப்படும் என்று எப்போது சொன்னார்களோ, அதற்கு பின்பே எப்போது வெற்றி வீரர்களாக நம் வீரர்கள் உள்ளே நுழைந்தார்களோ, அதற்கு பின்பே ஆரம்பித்து விட்டார். அந்த ஆரம்பத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் பின்னோக்கி பயணித்துத்தான் ஆக வேண்டும். பின்னோக்கி சென்றால்தான் நடப்பதை உண்மை என்று அறிந்து கொள்ள முடியும். இப்போ காசாக்கு வருவோம். காசாவில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன அழிவுகள், எப்படிப்பட்ட அழிவுகள், தினம் 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 தினம். முதலிலே இந்த போரை தூண்டியவன் ஜோ பைடன் என்ற ஒரு நல்லவன். இந்த நல்லவன் அமெரிக்க முஸ்லிம்களுக்கு தான் நல்லவன் என்பதை போல ஒரு போர்வையை கொண்டு வந்தவன் ஜோ பைடன். ட்ரம்புக்கு எதிராக, ஏன்னா ட்ரம்ப் என்பவன் ஒரு யூத தாய்க்கு பிறந்தவன், பைடன் என்பவன் ஒரு கிறித்துவ தாய்க்கு பிறந்தவன். அங்கேயே மத ரீதியாக முழுமையான வேறுபாடுகள், அவர்கள் வேறு இவர்கள் வேறு, இரண்டு வேறுபட்ட கொள்கைக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள். மோதிக்கொள்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட களம் எதுவாக இருந்ததென்றால்
இஸ்ரேல் என்று சொல்லக்கூடாது, பாலஸ்தீனம், அந்த பாலஸ்தீனத்தை தான் மையில் கற்களாக ஆக்கினார். தங்களுடைய அனைத்து தீர்வுகளுக்கும் அதை கொண்டு வந்து முன்னிறுத்தினார்கள். உங்களுக்கு விளங்குவதற்காக நான் சொல்வதாக இருந்தார், இந்தியாவிலே இன்றைக்கு பிரதம நாற்காலியில் இருக்கின்றவர்கள் எதை முன்னோக்கி வைத்தார்கள்? முழுக்க முழுக்க மத ரீதியான சிந்தனைகளை முன்னோக்கி வைத்தார்கள், மத ரீதியான பிளவுகளை முன்னோக்கி வைத்தார்கள். மதத்தை கொண்டுதான் ஆட்சிக்கு அவர்கள் வந்தார்கள். அதை நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சி செய்தார்கள். அந்த திட்டத்திலே அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அதற்கு அவர் தேவைப்பட்டது ராமர் கோவில். அதே போல்தான் அன்றைக்கு உலகளாவிய அந்த கொடுங்கோளர்களுக்கு தேவைப்பட்டது பாலஸ்தீனம் என்ற அந்த நல்ல மண், புனிதமான மண், அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட மண். அப்படிப்பட்ட அந்த மண்ணைத்தான் தங்களுடைய பகுதிகளாக எடுத்துக்கொண்டு சிதறடித்தார்கள். இன்றைக்கு வரையிலும் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். ஜோ பைடன் ட்ரம்பில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதனுடைய எதிர் விளைவுகள் நாடெங்கும் பரவியது, உலகமெங்கும் பரவியது. ஆனால் உலகத்திலே 58 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறதா? 58 முஸ்லிம் நாடுகளிலே ஒரு நாடு கூட ஏன் என்று குரல் கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதோடு மாத்திரமல்ல, இதற்கும் சில பின்னணி காரணங்களை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. 1964க்கு பின்பு இவர்கள் வாய்பத்தி மௌலிகளாக ஆனார்கள். 64 நடந்த யுத்தத்திலே பல இடங்களை இழந்தார்கள். இறந்ததனுடைய விளைவுதான் அத்தனை பேரும் இருக்கின்ற தங்களுடைய நாட்டினுடைய பகுதிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே, தங்களுடைய பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று அவர்களை பாதுகாக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் விடுத்துவிட்டு காசாவில் ஏதோ இன்றைக்குத்தான் பிரச்சனை தோன்றியது போலவும், இன்றைக்குத்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது போலவும், இது வந்துவிட்டதா இன்னும் சில மத மார்க்கத்திலே மிக மிக உன்னதமான இடத்திலே இருக்கின்ற பல உலமா பெருமக்கள் சொல்கின்ற கருத்து தான் ஆச்சரியம் அளிக்கிறது. ஏனென்றால் கடைசி யுத்தம் என்பது அங்கேதான் நடைபெறும். அந்த யுத்தம் ஆரம்பித்து விட்டது. கியாமத்தை நாம் நெருங்கிவிட்டோம். இறுதி முடிவுனால் நெருங்கிவிட்டது. அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதனுடைய விளைவு என்ன? இதை பற்றி குரல் கொடுக்கக்கூடிய, இதற்காக துவா செய்யக்கூடிய பாலஸ்தீன மக்கள், அவர்களுடைய துவாக்களை நீங்கள் இல்லை என்று சொல்கின்றீர்களா? அந்த துவாக்களுக்கு மதிப்பில்லை என்று சொல்கின்றீர்களா? என்ன சொல்ல வர்றீங்க? நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த நிலைப்பாடுகள்? நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பது போல் பார்வையா? 1987களிலே நாங்கள் பாபரி மஸ்ஜித் சம்பந்தமாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு மாணவ இயக்கமாக இருக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு தலைவரிடம் போய் சென்று அவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருக்கின்ற போது, இவ்வளோ ஒரு அநீதி நடக்கிறதே, இதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்களா என்று அந்த தலைவரிடம் கேட்கின்ற போது அந்த தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை பார்க்க அவர்கள் பார்த்துக் கொள்வார். இது தமிழ்நாட்டிலேயே அந்த பிரச்சனை வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வரலையே, எங்கோ நடக்கின்ற ஒரு பிரச்சனை தான். அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த பிரச்சனை தான் தமிழகத்தை மாத்திரமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருப்பி போட்டது, புரட்டி போட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக தேர் விட்டார்கள், செங்கல் யாத்திரை என்று ரத்த யாத்திரை விட்டார்கள். எல்லா யாத்திரைக்கும் பின்புதான் ஆட்சியை பிடித்தார்கள். 2ஆக இருந்தார்கள், 87ஆக மாறினார்கள். 87ஆக மாறியவர்கள் தான்
1998 ஆட்சி கட்டிலே வந்து அமர்ந்தார். நாம் பார்க்கிறோம். இப்போது 10 வருடங்கள், 1-2 வருடங்கள் அல்ல, இனிமேலும் 3வது முறையாக நாங்கள் தான் வருவோம் என்று மமதை பாராட்டுகிறார்கள். அது எங்கிருந்து வந்து? எதற்கும் துணிவட்ட, எதிர்த்து நிற்க திராணியற்ற சமுதாயமாக நாம் மாறிவிட்டதனுடைய விளைவைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அடுத்து பார்த்தீங்கன்னா CAA சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், நிறைவேற்றி விட்டோம். இனிமே CAA சட்டம் நம் இந்தியா முழுவதும் வியாபிக்கும். இதெல்லாம் இன்றைக்கு இல்லை, புலிமுட்டு அமித்ஷா இல்லை, எந்த சா சொன்னாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் நாடாத ஒன்று தீங்கு நம்மை நாடப் போவது இல்லை. இவர்களால் என்ன செய்துவிட முடியும்? எத்தனை சட்டத்தை வேண்டுமானாலும் கொண்டு வர, அத்தனை சட்டத்தை உடை தெரிவோம். உடை தெரியக்கூடிய தராணி நமக்கு இருக்கிறார். இத்தனையும் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் ஆழமான காரணம் என்ன? 1987 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். எதையுமே வரலாறு தெரியாத சமுதாயம் அழிக்கப்பட்டுவிடும். தன்னுடைய வரலாறு தெரியாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை பேருக்கு நான் வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்காக மாத்திரம் அல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆய்வு செய்வதற்காக. இதிலே குறைபாடுகள் இருக்கும், நான் சொல்வதில் சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். நானும் மனிதன் என்ற ரீதியிலே சில விஷயங்களை நாம் உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லலாம். அதில் உண்மைக்கு புறமானது கூட வந்துவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் முழுமையாக எடுத்து வருகிறேன். ஆனாலும் சில இடங்களிலே மனிதன் என்ற ரீதியிலே நான் தவறிவிடலாம். அங்கே சுட்டி காட்டுங்கள். அதே போல வரலாற்று பின்னணி தெரிந்தவர்கள் இந்த வரலாற்றை இன்னும் தெளிவாக்குங்கள். என்னை தனிப்பட்ட முறையிலும் தொடர்பு கொள்ளுங்கள், நிகழ்ச்சியின் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளுங்கள், என்னை சீர்படுத்துங்கள், செப்பனிடுங்கள். அது மிக முக்கியமான தேவையாக இருந்து காசாக்க வரலாம். ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்புக்கும் இப்போது ஜோ பைடனுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தம், அது யுத்தம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய எலெக்ஷன் வந்துருச்சு. வர ஜனவரி மாதம் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அடுத்த 4 ஆண்டுகள் அவர்கள் கையில் தான் இந்த சூப்பர் பவர் இருக்க போகிறது. இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய சக்தி அவர்களிடம்தான் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட சக்தியை கொண்டவர்கள் இவர். ஜோ பைடனை பற்றி, ட்ரம்பை பற்றி ஜோ பைடன் சொல்லுகிறார், ஜோ பைடனை பற்றி ட்ரம்ப் சொல்லுகிறார். பாருங்கள், வாசகத்தை பாருங்கள். ட்ரம்பால் உலக ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல். ட்ரம்பால் உலக ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல். இதே வாசகம் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. மல்லிகா அர்ஜுனே கார்கே என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரால் மிக சமீபத்தில் பயன்படுத்தப்படுகிறார். எப்படி பயன்படுத்தப்படுகிறது? மிகப்பெரிய அச்சுறுத்தல். யாரால்? பிரதமர் மோடியினால். ஏன் முதல்ல தெரியலையாடா? காங்கிரஸ்காரர்களா முதலில் தெரியவில்லையா? இத்தனை பிஜேபிக்காரர்களை வளர்த்தவர்கள், இந்த மோடியிலிருந்து அத்தனை பேடிகளை வளர்த்தவர்கள் நீங்கள் அல்லவா? பிஜேபி என்ற ஒன்று எங்கே இருந்து பிறந்தது, வளர்ந்தது என்பதை பார்க்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ரீதியாக எப்படி வளர்க்கப்பட்டார்கள், ஜனசங்கமாக இருந்து எப்படி உருப்பட்டது, எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வெளியிலே வந்தது, அதெல்லாம் யோசனை செய்து பார்க்குறோமா? பாருங்க, இந்த நிகழ்வு காசா என்ற ஒரு ஒற்றை எழுத்து, இரட்டை எழுத்து நம்ம எல்லாம் எங்கெங்கேயோ சிந்திக்க வைக்கிறோம், எதன் பக்கம் இல்லாமல் கொண்டு செல்ல வைக்கிறோம். இதெல்லாம் சிந்திங்கள் என்று சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் இதை எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான்? நம்மளை சிந்திக்க சொல்லித்தானே. சிந்திங்க சிந்திங்க. ட்ரம்ப் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டு தொடர்லேயே அவர் இந்த வார்த்தையை நிகழ்த்தி இருக்கிறார்.
அதாவது அடுத்து சொல்கின்ற இன்னொரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உடனே இவர்கள் கையில் இருக்கின்ற மிக இன்னொரு ஆயுதம் எதுவாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சீனாவுக்கு அடுத்து இந்தியா என்பார்கள். இன்றைக்கு மக்கள் தொகையிலே இந்தியாவுக்கு அடுத்து தான் சீனா. நாம் முந்திவிட்டோம். 145 கோடிகளை தாண்டிவிட்டோம். நம்மளை விட 5 கோடி கம்மியாக தான் இருக்கிறாங்க சீனர்கள். த ஹியூமன் ரிசோர்சஸ், மனிதவள சக்தி தான், அதுதான் நாட்டை ஆள போகிறது. இப்ப சொன்னான், ஆனா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், மனித வளங்கள் கூடிவிட்டதென்றால், மனித பிறப்பு கூடிவிட்டதென்றால் உணவுக்கு பஞ்சம் வந்துவிடும், சோற்றுக்கு பஞ்சம் வந்துவிடும், வறுமை கூடிவிடும், பொருளாதாரம் அழிந்துவிடும். இப்படியெல்லாம் சொன்ன அவர்கள் தான், அந்த மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தான் இன்றைக்கு சொல்கிறார்கள், நாடு வளம் பெற வேண்டுமா, அந்த நாட்டினுடைய இளைஞர் பட்டாளம் எழுந்து வர வேண்டும். அந்த இளைஞர் பட்டாளம் எங்கடா இருக்கு? இந்தியாவில் தான் இருக்கு. இந்தியாவில் தான் அந்த இளைஞர் பட்டாளம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர் பட்டாளத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். சிறந்த சிந்தனையாளர்கள் இந்தியாவில் இருக்கான், சிறந்த விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருக்கான். ஏன்னா அவனால தான் ராக்கெட்டை L1 வரையில் விட முடியுதுன்னா. L1 வரையிலும் ஒரு சாதாரண ஒரு பெண், நிகார் சாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அதிலையும் தமிழத்தை சார்ந்த ஒரு பெண், அதிலையும் நம்மளுடைய தென்பகுதியை சார்ந்த ஒரு பெண், தென்காசியை சார்ந்த ஒரு நிகார் சாஜி, ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பெண்மணி, அவள் தான் L1 ராக்கெட்டை வடிவமைத்தவள். இன்றைக்கு சூரியனை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒன்றை வடிவமைத்து அனுப்பி அதில் வெற்றியும் பெற்று அதை தனதுடைய வெற்றியாக சொல்கிறான் பாருங்க இந்த நாட்டினுடைய பிரதமர். அங்க முஸ்லீம்லாம் தேவையில்லை, அந்த வெற்றி தேவை. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க? நீங்கள் வெற்றி பெற்றால், ஆட்சி அதிகாரம் உங்கள் கைகளில் இருந்தால், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறுத்தலாம். அதான் இங்க நடக்குது. இன்றைக்கு விண்வெளி உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டோம். அந்த சாதனையை செய்ததற்கெல்லாம் இளைஞர்கள் தான் காரணம் என்று சொல்றமே. அதுல 3 ராக்கெட்டுகள், மயில்சாமி அண்ணாதுரையிலிருந்து வீரமுத்து வரையில், மனிதா வரையில் 3 நபர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள். இங்கே தான் சாதி அடக்குமுறை கிடையாது, இன அடக்குமுறை கிடையாது, மொழி அடக்குமுறை கிடையாது, எதுவும் கிடையாது. திறந்த சிந்திப்பு, அந்த சிந்தனையை கொண்டு வரக்கூடிய அந்த பாங்கு அங்கிருந்து தான் வரும். அதை செயல்படுத்தி காட்ட முடியும், நம்மளா செயல்படுத்தணும். மறுபடியும் வாங்க, இங்கே இந்தியாவுடனான உணர்வுக்கு புத்துணர்வும், சீனாவினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்தியாவுடனான உறவுக்கு அமெரிக்கா புத்துணர்வு அளித்துள்ளதாக கூறியிருக்கிறது. புத்துணர்வு எங்க இருந்துடா வருது? நம்மகிட்ட இருந்தா வருது. அடுத்து என்ன? ஏன் புத்துணர்வுக்கு என்ன காரணம்? வியாபார சந்தை இந்தியா. 145 கோடி மக்கள் வாழுகின்ற இடம். இந்த இடத்துல என்னத்தை போட்டாலும் விற்கலாம், மண்ணை போட்டாலும் விற்கலாம், கல்லை போட்டாலும் விற்கலாம், என்ன போட்டாலும் விற்கலாம், எதை போட்டாலும் பொண்ணாக்கி விட முடியும். ஏன்னா அப்படிப்பட்டவன் தான் அந்த மக்கள் இருக்கலாம். இந்த மக்களை இன்னும் கூட எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள்? பொருளாதார அடிப்படையிலே, வட்டி பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நீ கார் வாங்க வேண்டுமா? இதோ லோன் வாங்கிக்கொள். வீடு வாங்க வேண்டுமா? இதோ இஎம்ஐ கட்டிக்கொள். எல்லாம் இந்த நிதியெல்லாம் எங்கடா இருந்து வரும்? எங்கேருந்து வரும்? எல்லாம் வட்டி காசு, வட்டியிலான பொருளாதாரம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டியை அழிக்கிறோம், வியாபாரத்தை வளர்க்கிறோம். அப்ப வட்டி பொருளாதாரத்தின் அடிப்படையில் தானே இந்த ஆட்சி முறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து யார் நிற்க வேண்டும்? இது தவறான சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அறிவு யாரிடம் இருக்கிறது? நம்மகிட்ட தானே இருக்குது. நாம தானே சொல்லணும். பொருளாதாரமா? அது வட்டி பொருளாதாரம்டா, நீ உருப்பிட மாட்டாடா. அதை விட வட்டி அல்லாத
ஜக்காத் பொருளாதாரம் இருக்கிறதா? அதை நாங்கள் சொல்லித் தருகிறோமடா? எவன் 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதில் 2.5% உனக்கு கிடையாதுடா, அது ஏழை எளிய மக்களுக்கு விடுறதுடா அப்படிங்கிற பொருளாதாரத்தை நாங்கள் சொல்லித்தரோம்டா வாடா அப்படிங்கிற அந்த பொருளாதாரத்தை சொல்ல வேண்டிய மக்கள் பின்தங்கி இருப்போம், வாய் பொத்தி நிற்போம். ஏன்னா நமக்கே தெரியும், நமக்கே அப்படி ஒரு பொருளாதாரம் இருக்கிறதா என்பதை தெரியாது. அப்போ நம்ம எப்போதான் ஆய்வு செய்ய போகிறோம்? எப்படித்தான் ஆய்வு செய்ய போகிறோம்? அப்போ இதற்கு எல்லாம் காசா தீர்வா? ஆமாம், இந்த காசாங்கிற அந்த எழுத்து தான் உங்களுக்கு தீர்வை கொண்டு வந்து நிப்பாட்டுது. அல்லாஹ் இந்த புனித பூமியின் மூலியமாக நம்ம மீண்டும் புனிதமாக்க பார்க்கலாம். அந்த பிரச்சனை மூலியமாக மீண்டும் நம்மளை புத்துணர்வு பெற வைக்கிறான். எழுந்து வாங்கிறான், வரணும், வந்தே தீரணும் என்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா காசாவில் இதெல்லாம் செய்திகளை மட்டுமே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாதங்களை எதுவும் எடுத்து வைக்கல, செய்திகளை சொல்கிறேன். அதில் பின்னணி என்ன இருக்குதோ அது மட்டும்தான். காசாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க துறைமுகம் இராணுவத்துக்கு பைடன் உத்தரவிட்டிருக்கிறார். என்ன உத்தரவிட்டிருக்கிறார்? பைடன் உத்தரவிடுகிறார், காசா துறைமுகத்தை பொறுத்த மாத்திரத்திலே கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் அத்தனை நிவாரண பொருட்களும் ரஃபா எல்லையிலே இறக்கப்பட வேண்டும். அது பாதுகாப்போடு காசா எல்லைக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும். தமிழில் அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? தொட்டியில் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடு. ஆரம்பிக்கிறதே இவனுங்க தான். இவங்க எல்லாம் நாங்கள் தான் சரி செய்யணும் பார்த்தீங்களா, நாங்கள் தான் கொண்டு செல்ல போகிறோம் பார்த்தீங்களா, எங்களால் தான் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றான் பாருங்க. அதுதான் அமெரிக்காக்காரன், அதுதான் அமெரிக்க மூளை, அதான் இந்த அமெரிக்க மூளைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவன் யாருங்கிறீங்க? யூதர்கள் யார்? இவன் தானே, இந்த இஸ்ரேலர்கள் தானே, இவர்கள் தானே நாடற்றவர்கள், நாடே இல்லாத அகதிகள். இந்த அகதிகள் தானே அத்தனைக்கு காரணமானவர்கள். அத்தனை பேர் அங்கே மாத்திரம் இல்லை, அவன் தான் இங்கேயே இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடியவன் வேற யாரோ இல்லை, சாமிரியினுடைய ஒரு குரூப் தான் இந்தியாவுக்குள்ள வந்தான். கைவர் போலன் கணவாய் வழியாக மாடுகளை ஓட்டி கொண்டு வந்த குரூப் யாரு? சாமிரி யாரு? அந்த மூசா நபியினுடைய கௌமு. மூசா நபி போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன நடந்துச்சு அந்த சரித்திரம்லாம் பார்த்தோம். நிறைய சரித்திரம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏண்டா நேற்று பேசி முடிகிறப்ப கூட என் மகனார் சொன்னார், என்ன நீங்கள் பேசுகிறப்ப மூசா நபியை பற்றி சொல்லாமல் எப்படி நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நேரடியாக சுலைமான் நபிகிட்ட போயிட்டீங்களே அப்படின்னு. சுலைமான் நபிகிட்ட நம்ம போனதுக்கான ஒரே காரணம் அந்த மதில் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை கட்டியவர்கள் அவர்கள். 2 கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள். 2 கருத்து முரண்பட்டது, அப்படி ஒன்றே இல்லை. புலன் நிவாரணம் செய்யப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அவர்கள் புதுப்பித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, மதில் அக்ஸா கட்டப்பட்டது என்பதுதான் உண்மை. அதாவது முதல் பைத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய பள்ளி. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கா நகரில் இருக்கின்ற அந்த கௌபத்துல்லா என்பது முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இந்த மண்ணில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். இந்த முதல் பள்ளி இந்த மண்ணிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி. அதில் எந்த இதுவும் கிடையாது. அது அழிக்கப்பட்டது, அது கடற்கோள் ஏற்பட்டது. 2ஆம் ஆதம் என்று சொல்வார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் கடற்கோளுக்கு அழிக்கப்பட்டு முற்றிலுமாக இல்லாமலாக்கப்பட்ட பின்பு மீண்டும் கட்டப்பட்டது. யாரால் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சத்திரி நம்ம பார்ப்போம். எல்லாமே இது எல்லாம் அதனால தான் சொன்னேன், காசாவில் இருந்து ஆரம்பித்தோம்னா மதீனா வரையிலும் போயாகணும். மதீனத்து வரையிலும் போனாதான் இதற்கான விடை தெரிய முடியும். இல்லைன்னா விடை கிடைக்காது, விடை நின்றுவிடும். அதனால் இது அத்தனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். இப்போ ஜோ பைடனுடைய இந்த உத்தரவை பார்க்கின்ற போது ஒரு சட்ட ஆறுதல் அளிப்பதாக மனதில் படலாம். என்னடாப்பா ஓரளவு ஆறுதலான சில விஷயங்கள் வருதே, ஏதோ செஞ்சிருவானுங்களா, ஏதாவது நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இல்லை இல்லை. ஏன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமாக ஏன் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னவாக இருக்கிறது என்றால், என்னடா இவர் வேகமாக பேசுகிறாரே, பேசுறதுக்கு என்னடா காரணம்? ஜோ பைடன் இந்த அளவுக்குலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, எலெக்ஷன் வர்றதுனால பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. இன்னொரு பார்வை என்னடான்னா, முதல் முறையாக சீனாவில் இருந்து ஒரு குரல் எழும்பி இருக்கிறார். எப்படி எழுந்திருக்கு? ரொம்ப அற்புதமான கேள்வி. அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்கின்ற போது சொல்கிறார், காசாவில் அந்த மக்கள் வந்து இஸ்ரேலை தாக்கினார்கள், தாக்கி அவர்கள் 1200 பேரை கொலை செய்தார்கள், 250 பேருக்கு மேலே அவர்கள் பிணைக்கைதிகளாக எடுத்துச் சென்றார்கள். அவர்களை இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று அழைத்தார். இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொன்னீங்கடா. இன்றைக்கு காசாவின் உள்ளே நுழைந்து இத்தனை 1000 மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறானே இந்த இஸ்ரேல் என்ற அயோக்கியன், இவன் பயங்கரவாதி இல்லையா, தீவிரவாதி இல்லையா? இவனை தீவிரவாதி என்று பயங்கரவாதி என்று நாங்கள் சொல்கிறோம். சொன்ன அடுத்த நிமிடம் அதான் மிக முக்கியமான விஷயமே. அதுதான் அடுத்த நிமிடம் வடகொரியா எழுந்து என்று சொல்கிறான். ஆம், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். ரஷ்யா சொல்றான், நேரடியாக இனிமேல் யாருக்கும் அச்சப்பட மாட்டோம். காசா மக்களுக்கு நேரடியாக அங்கே இருக்கின்ற ஹமாஸ் என்று நீ சொல்லுகின்ற அந்த தீவிரவாதிகளுக்கு நாங்கள் ஆயுத சப்பலை கொடுப்போம். நீ ஆயுதத்தை நிறுத்தவில்லை என்றால், நீ இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஆயுதத்தை நிறுத்தலைன்னா நாங்க ஆயுதத்தை கொடுப்போம்டா. நீ என்னடா செய்வீங்கள? என்ன செய்ய முடியுமோனால்? இந்த கேள்வியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஜோ பைடனிடம் மாற்றம் தெரியுதா? எங்கே இருந்து வருகிறது தெரிகிறதா? இதோட வாழ்நாளிலேயே முதல் தடவையாக சவுதி அரேபியா கண்டனை குரலை எழுப்பியிருக்கிறது. G7 என்று சொல்வார்கள், அதாவது சவுதி அரேபியா, அதாவது நேஷனல் லீக் என்று சொல்வார்கள். சவுதி லீக், அந்த லீக்குகள் எல்லாம் 7 நாடுகள் சேர்ந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது போக இடையில இஸ்ரேல் கூட கொஞ்சம் நல்லுறவு வைத்திருந்தார். அதாவது சல்மான் பின் முகமது என்று சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற இளவரசர் இருக்கிறார் இல்லையா, முகமது, அவர் சில உறவுகளை வைத்திருந்தார் இஸ்ரேலோடு. அந்த உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறார். அந்த உறவுகளை எல்லாம் துண்டித்திருக்கிறார்கள். அதே போல அவர்களோடு போடப்பட்டிருக்கிற ஆயுள் ஒப்பந்தங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டது மாத்திரமல்ல, எந்த காலகட்டத்திலும் இறைமே இந்த உறவு நீடிக்காது என்று நான் அந்த பைத்துல்லாவினுடைய அதிபதி இருக்கிறானே அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி அளித்திருக்கிறார். எங்கிருந்து? கௌபத்துல்லாவில் நின்று இந்த வாக்குறுதி வந்திருக்கிறது. இதெல்லாம் எதனால? காசா என்ற அந்த புனித பூமியினால் அந்த மக்கள் சிந்திய இரத்தத்துக்கு கிடைத்த விலை, அந்த மக்கள் சிந்திய இரத்தம், அதற்கான பதில்கள் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பார்க்கலாம். அரை மணி நேரம் என்று நிர்ணயித்து விட்டதால் இதை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு எனக்கும் அனுமதி இல்லை, உங்களுக்கும் அனுமதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளையும் தொடர்வோம். இன்னும் நிறைய செய்திகளோடு தொடர்வோம். அந்த செய்திகளில் இன்னும் பின்னணி செய்திகள் மட்டுமே நிறைய இருக்கிறது. பின்பு வரலாற்றுக்கு செல்வோம் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் மத்தியில் விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு நாளையிலிருந்து கேள்வி பதில் ஆரம்பிச்சிடலாமா? சரியா? நானா ரெடியாக இருக்காது. நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்களை அறிவிக்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு எப்போதும் போல உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்னும் பரப்புங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தீங்க. அதன் மூலியமாக ஒரு நன்மை நிகழ வேண்டும் என்று நினைங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த சிஏஏ போராட்டம் என்பது கண்டிப்பாக முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ரொம்ப தீர்மானமான ஒரு வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். பாராட்டக்கூடியது. ஒரு சமயத்தில் கூட நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று அவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே போல் எடப்பாடி இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இந்த எடப்பாடியும் இப்போது அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வரவேற்புக்குரியது. ஆகவே நம் சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், போராட்டங்கள் என்பது எதற்கு என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். போராட்டம் தேவையான நேரத்தில் போராட்டத்தை முன்வைங்க. நோன்பு இப்போது நம்மளுடைய கரங்கள் ஃபுல்லாக இறைவனிடம் ஏந்த வேண்டிய நேரம். இறைவனிடம் கேளுங்க, அல்லாஹ் பார்த்துக்கிறோம், எங்களை அல்லாட்ட ஒப்படைங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.